ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு $45 to $50 ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து $50. ஸோ அந்த $50 நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் $15 வச்சுக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு $15 வச்சுக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் 5 செகண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5 செகண்ட்ஸில் மாற்றிக்கோங்க. அண்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் கீழே லோயஸ்ட் பாயிண்ட்டில் வச்சுட்டு அகைன் ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணுவீங்களோ, எந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அது சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் இன்னொரு ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு பவர் ஒன்று வந்திருக்கு இங்கே. அண்ட் இந்த இடத்துக்கு கீழே பாருங்கள். ஸோ இந்த லைனில் ரிவர்சல், இங்கே ரிவர்சல், இங்கே ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. அப்படியே பார்ப்போம். ஸோ again கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வராங்க. again அடுத்த பையர் இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு செல். அது ஏடிஎம். ஓகே, ஸோ இந்த லெவலில் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவல் இது வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கண்டினியூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. பை ஓகே, ஸோ $50. அண்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய ரெசிஸ்டன்ட் ஏரியா எங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2 லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ரிவர்சல். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஹொரிசான்டல் லைன் எடுத்து இந்த வரைக்கும் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் வராங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எங்கே சேஞ்ச் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் சேஞ்ச் நடந்திருக்கு. அகைன் கால். ஓகே, செகண்ட் ட்ரேட் வின் பண்ணிட்டோம். அகைன் மார்க்கெட் கீழே வராங்க. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு அப்புறம் ஃப்ளோ எப்படி இருக்குது பாருங்கள். கண்டினியூஷன் ஆகிருக்கு, எந்த சேஞ்சஸும் நடக்கல. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறமா கீழே நம்ம ட்ரேட் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்ஸை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ இங்கே இருந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம். இங்கே இன்னும் கீழே போனாங்க. ஏதாவது வேறு என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பையர் இங்கேருந்து அக்ரெசிவ் வந்துருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பை போக வாய்ப்பு இருக்குது. இது எப்படி க்ளோஸ் ஆகலாம்னு பார்ப்போம். ஓகே, பை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரேட்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் 3 ட்ரேட் எடுத்துருந்தோம், 3 ட்ரேடும் வின். ஸோ இப்படி தான் நம்ம 5 செகண்ட்ஸில் ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாங்களும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லேர்ன் பண்ணிக்கிறனாலும் உங்களுக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.